ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சுந்தரவல்லி செம்ம காண்டில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம நந்தினியை ஒழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் எதுவுமே வந்துட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவனை என்னதான் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்காளே, இவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிளான் போடுறாங்க. சரி பாவம், இதுக்கு மேலே இதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை அருணாச்சலையா மன்னிச்சு விடலான்னு நினைச்சாங்க சுந்தரவல்லி. ஆனால் சுந்தரவல்லி இன்னும் மேலும் மேலும் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்து இவங்க சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை கையோடு கூட்டு வந்துட்டாரு. அதுவும் நம்ம நந்தினிக்கிட்ட மல்லு கட்டி கெஞ்சி கூத்தாடி அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்துட்டு இதுக்கு மேலே என் பொண்ணை அங்கே அனுப்ப மாட்டான்ப்பா, போதும் பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என் பொண்ணை கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சூர்யா சார்கிட்ட. நந்தினி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் தான் உங்களை மயக்கி கூப்பிட்டு வந்தேன்னு, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு எங்கள் வீட்டோட மானமும் என்னோட மானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே நான் உங்களோட வாழ்க்கையில் வரமாட்டேன் சூர்யா சார் அப்படின்னு சொல்லவும் நம்ம சூர்யா சாருக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரி சொல்கிறாங்களே, எனக்கான நந்தினி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள் மனசுக்குள்ளே தோணுது. ஏன்னா இப்போ கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நந்தினி வெளியே போங்கன்னு சொல்லும்போது அங்கே நடந்த எல்லா விஷயமே வந்துட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அன்பு வந்ததுனால மட்டும்தான் சூர்யா சார் மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாச்சும் வந்து நந்தினியை கூப்பிட்டு போயிடணும் அப்படின்ட்டு உடனே வந்து எல்லாருக்கிட்டே கெஞ்சி கூத்தாடி சிங்காரத்துக்கிட்ட அனுப்பி விடுங்க, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே நடக்காது, அப்படி பிரச்சனை நடந்தால் நானே அழைச்சி வந்து விட்டுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி சமாளித்து தான் நம்ம நந்தினியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுமே சுந்தரவல்லி செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. என்னடா இது முடிஞ்சு போனவன் இவனை திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே மாதவிக்கு சூர்யாக்காவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா நம்ம இதுக்கு மேலே அந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சுந்தரவல்லி எல்லாத்தையும் ஆரத்தியெல்லாம் போட்டு உடச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அருணாச்சலையை மட்டும் ஆரத்தி எடுத்து இதுக்கு மேலே உன்னை எந்த அந்நிய சக்தியால் இந்த வீட்டிலேருந்து பிரிக்க முடியாதுமா, இதுக்கு மேலே தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நந்தினி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனால் ஏன் அந்த மாதிரி எங்களை போக சொன்ன நந்தினி அப்படின்ட்டு அருணாச்சலையை கேட்குறாரு. அதுக்கு நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு இல்லையா சுந்தரவல்லி அம்மா பேசின பேச்சு எதுவுமே பிடிக்கவே இல்லை எனக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னால் உங்கள் ரெண்டு பேருமே வந்து அவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதுக்கு மேலே கவலைப்படாதமா, எல்லாமே வந்து நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ நந்தினி பேசுறது ஒன்றையும் சூர்யா வந்து பார்த்துட்டு இருக்கிறது அருணாச்சலையை பார்த்துறாரு. என்னடா இது இவன் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பிகேவ் பண்ணுறானே. அப்போ வந்து நந்தினி இவனுக்கு பிடிச்சிருச்சு தான். அப்பாடா எப்படியும் நம்ம வேண்டிக்கிட்ட சாமி வந்து நம்மளை கைவிடலை, கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் வந்துட்டு சூர்யாவும் நந்தினி சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.